சாதாரணமாக ஊரில் நிறைய நீர்நிலைகள் இருக்குது. அவை எல்லாவற்றையும் குளம்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் கோயில் குளங்களை தான் தீர்த்தம்னு சொல்கிறோம். அப்போ தீர்த்தம்னா என்னன்னா, சீதை போய் ஒரு ஆற்றுல குளித்தாலாம், அதனால் அந்த ஆறு புனிதமடைந்ததான். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாகா அப்படின்னா, தீர்த்தினா என்ன அப்படின்னா புனிதமாக்குவதுன்னு பேர். தீர்த்தம் என்று சொன்னால் புனிதம் ஆக்குவது, புனிதமாவது இல்லை, புனிதமானது இல்லை, புனிதம் ஆக்குவது, பிறவினை. பல இடங்களில் அந்த கோயில் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி குஷ்டரோகம் நிவர்த்தியாயிருக்கு அப்படின்னா, ஹிரண்யவர்மன்னு ஒரு மன்னன், அவன்தான் சிதம்பரம் நடராஜாவுக்கு பொன் வைத்தவன்னு சொன்னான். ஹிரண்யம்னா தங்கம். அவனுக்கு இயல்பாகவே குஷ்டம். அவனை நாட்டை விட்டு விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அவன் சிதம்பரத்து பக்கத்தில் சிவபெருமானை வேண்டி ஒரு குளத்தில் குளிக்கிறான். அந்த குஷ்டரோகத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறான். அவனுடைய மேனி தங்கம் போல் மின்னுகிறது. அவன் எதிர்பார்த்ததை விட புனிதமாக ஆக்கியிருக்கு. அவன்தான் இந்த உடலை நீ தங்கம் போல் மின்னச் செய்தாய், உன் கூரையை நான் தங்கமாக்குகிறேன்னு தங்கமாக்கினவன். அப்பேற்பட்ட வியாதிக்கு மருந்தாக தீர்த்தம் சொல்லப்படுகிறது. அதை அந்த புனிதத்துக்கு கேடு விளைவிப்பது உங்களுக்கு பாவத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.